இந்த கீரை மசியல் வந்து எவ்வளோ குயிக்காக பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு தக்காளி, இல்லை வெங்காயம், ஒரு பச்சை மிளகா. தண்ணியாக இருக்குது. ஆஞ்சி அலசி வச்ச கீரை இருக்குது. உப்பு மஞ்சப்பொடி போட்டு பெரட்டிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு உப்பு அளவாக போட்டுருவோம். உப்பு நிறைய போட வேண்டாம். பருப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், இல்லைன்னா உப்பு ஜாஸ்தி தெரியும். பருப்பு போட்டு இதில் வந்து நம்ம எண்ணெய் போட்டிருக்கிறதுனால இதை எப்படி கொஞ்சம் பரட்டி விட்டு, இது என்னென்னா இதோட சேர்ந்து கொஞ்சம் வெந்துட்டால் போதும். அதுக்கப்புறம் சில பேர் மத்தில் கடைவாங்க, இதை அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு. மசிக்கிறதெல்லாம் மத்தில் தான். அந்த டைம்லலாம் முன்னாடி மத்து இல்லாமல் அதை மசியல்னே சொல்ல மாட்டாங்க. இப்போ மிக்சி இருக்கிற புண்ணியத்தில் சும்மா இப்படி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சிடலாம். மிக்சி இருக்கட்டும் வாங்க. இதோ எவ்வளோ சீக்கிரத்தில் மிக்சி இது மட்டும் கொஞ்சம் வேகணும், வதங்கணும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் எடுத்துடலாம். தண்ணி ஊற்றிட்டியா? பேசலாம்ண்ணா, தமிழ் பேசணும்னு தெரிஞ்சு நல்லா வந்தாரு. தண்ணி ஊற்றினேன் செடிக்கு. செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இரு, இங்கே சமையல் கற்றுக்குறியா? இங்கே வா, அப்படியே பேசுகிறவா. பெருஞ்சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, வெங்காயம், பூண்டு, ஒரு கரண்டி கொடு. அது இல்லை, ஃபுட்டில் இருக்குங்க, அதில் அழுக்கில் இருக்கா? சரிதான். சொல்லி கொடுத்தேனாடா மீன் குழம்பு செய்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தேங்காய் அரைச்சி ஊற்ற வேணாம், கெட்டு போகாமல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் நல்லா. அதாவது ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்குன்னா ஒரு மாதம் 2 மாதம் வச்சுக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம். நல்லா வதங்க பிறகு தக்காளியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம்
தக்காளி வெங்காயம்லாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் எடு அதை இதுக்கு ஸ்பூனு இந்த மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டால் என்ன ஆகும் சொல்லு? நல்லா வேகும். ஃப்ளேவர் சீக்கிரமாக ஆகும், சீக்கிரமாக வேகும். அது குழையும் கூட. குழைய வேண்டாம்னா இதை அப்படியே வச்சுட்டு உப்பெல்லாம் அப்புறமா கடைசியில் சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் ஸ்லைஸாக இருக்கணும்னா அப்படியே இல்லைன்னா இது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா கிரேவியாக வர மாதிரி நல்லா இதோட சேர்த்து அப்புறம் இந்த புளி தண்ணியாக ஊற்றிக்கணும், கரைச்சி வச்சு. இதோட ஃப்ரைக்கும் குழம்புக்கும் இந்த மாதிரியே வாங்கியாச்சு. இந்த மீன் கொஞ்சம் குழம்புல போட்டு வச்சது ஃப்ரை பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து இந்த தலையை தான் குழம்புல போடுவாங்க, ஃப்ரையில் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறோம், அதனால் இது வந்து குழம்புலேயே போட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த 4 மீன் வந்திருக்கு உங்களுக்கு. எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 வால். 5 தலை. மீனோட வாலும் இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட போட்டுக்கலாம் குழம்புக்கு. இதோட காரம் மட்டும் சேர்க்கணும். இப்போ நம்ம வெறும் பெப்பர் மட்டும் போட்டிருக்கோம். இதோட மிளகாத்தூளை இல்லைன்னா அரைச்சி ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு ரெடி. இது வந்து ரொம்ப காரம் வேண்டாம்னா கொஞ்சத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அந்த காரம் இதுலேயே இந்த இதில் கொதிக்கும் போது கொஞ்சம் இறங்கிடும். இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா அதில் தடவி வைக்கலாம். இந்த புளி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. கொஞ்சம் மஞ்சள் போட்டு
கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு இதை நல்லா இப்படி போட்டு கரைச்சி தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், வாசனையாகும். ரொம்ப நல்லா கிரேவியாக ஆயிடுச்சு. அது ரொம்ப தண்ணியாக இல்லை, இது நல்லா கொஞ்சம் சாதத்துக்கு இவ்வளோ வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, புட்டு, இடியாப்பம் அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தா கூட நல்லதாக இருக்கும். இட்லி, தோசை. இந்த பூண்டு ஏற்கனவே இருக்கிற விழுது இருக்குது, அந்த பூண்டு விழுதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி வேணுன்னா இஞ்சி போடலாம், பட் யூஸ்வலாக இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்கிறதுக்காக இது போடலாம். இதில் வந்து ஆக்சுவலாக காஞ்ச மிளகாவோட இது கூட போடலாம், நல்ல குழம்பு மிக்ஸ் எல்லாம் போட்டு போடலாம். இதில் வந்து இப்போது வெறும் பெப்பர் மட்டும்தான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது பெப்பர் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது மேலே தூவி விட்டாவே போதும், பட் இது கூட கொஞ்சம் காரம் இறங்கணுங்கிறதுக்காக. இதுலேருந்து என்னாகும், கொஞ்சம் கசப்பாக எடுக்க ஆரம்பிச்சிடும் குக் பண்ண ரொம்ப ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா. பட் இதில் காரம் இறங்கட்டோன்ட்டு இது மாதிரி பண்ணிடுவோம். கோகோனட் ஆயில் தான், நிறைய ஊற்றலை, கொஞ்சம் தான் ஊற்றலாம். இந்த பக்கம் இதை போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சுருவோம். அப்புறம் சீக்கிரமாக அது வந்து இது கொஞ்சம் திருப்பி வைக்கலாம். ரொம்ப சீக்கிரத்துலேயே அது வந்து இதாகிடும், ரொம்ப டீப் ஃப்ரை இல்லை. ஒரு சைடு நல்லா சாஃப்டாக, ஒரு சைடு நல்லா முறுமுறுன்னு இருக்கணும்னா கூட இப்படி வச்சுக்கலாம், அப்படியே கூட இறக்கிடலாம். ஒரே ஒரு மூடியில் போட்டு ஒரு சைட்டை நல்லா முறுமுறுன்னு இருக்கும், இன்னொரு சைடில் வேணுன்னா சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் உடையாமல் இருக்கணும், அவ்வளோதான். செம்ம டெம்ப்டிங்கில் சூப்பராக இருக்கும்.
மசியல். இந்த தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும்.